ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஏபி டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம். குரூப் 2ஓட 2022 பிஏபி. ஆல்ரெடி இதில் இன்னொரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருந்தோம். இனிஷியல் வீடியோஸில் இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த கொஷின்ஸில் நம்ம வந்து வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்காம அந்த ஆன்சர்ஸ் மூலியமாக நீங்கள் மற்ற கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்கன்றதும் பார்ப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன், ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப ஷார்ட் செஷன் தான், ரொம்ப எலாபரேட்டாக போகிறதில்ல. இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க போகிற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாம். தண்டமிழாசான் என்ற இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஸோ இது ரொம்ப ஜென்ரிக்கான கொஸ்டின், அடிக்கடி நம்ம டிஎன்பிசியில் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொடுத்தது எல்லாமே ஆப்ஷன்ஸில் வந்து எதிர் வந்து ஐஞ்சிருங்காப்பியங்களோட ஆத்தராவோ இல்லை வந்து காப்பியங்களோட ஆத்தரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து தண்டமிழாசான் வந்து சீத்தலை சாத்தனார் தான். நாதகுத்தனார் வந்து கொண்டலகேசி எழுதியிருப்பார். தோளாமொழி தேவர் வந்து சூளாமணி எழுதியிருப்பார். திருத்தக்க தேவர் உங்களுக்கே தெரியும், சீவக சிந்தாமணி பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கு. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரை பற்றி கொடுத்துருக்கு. முக்கியமாக உங்களுக்கு வந்து நூல் குறிப்பில். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வேறு என்ன பெயர் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்கு. இந்த கேள்விக்கான பதிலும் இதிலே இருக்குது பாருங்கள். தண்டமிழாசான், சாத்தன், நன்னூர் புலவன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு வந்து ஒரு செய்யுளும் கொடுத்துருக்காங்க, அதுவும் இங்கே கொடுத்துருக்கு. இது ஏன் கொடுத்துருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டதியில். அதாவது வந்து உணவு, உடை, இருப்பிடம், இது மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஈன்றது தான் மிகப்பெரிய அறம் அப்படின்னு வந்து இந்த மணிமேகலை சொல்லுது. அதே மணிமேகலை வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதையும் சொல்லுது. ஸோ வந்து இந்த ரெண்டு செய்யுளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது வந்து எந்த காப்பியத்தில் இருக்குது இல்லை எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போதும் நீங்கள் வந்து இதை வந்து மணிமேகலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இதோட இயற்பெயர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த ஊரில் பிறந்தார், திருச்சி. அப்புறம் வந்து ஸோ கூலவாணிகம் அப்படின்னா என்ன அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், அதுலேயே இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஏன் இதுலேருந்து கொடுத்துருக்கேன்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எங்கேருந்து அடுத்த கொஸ்டின் கேட்கலாம்னா, இப்போ இதுலேருந்து முதல் பத்தியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அடுத்த பத்தியிலேருந்து அவங்க திரும்பி உடனே கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல ஒரு நூல் குறிப்பு படித்தாலும் அதை சுற்றி இருக்க மற்ற செய்திகளும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருந்தும் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சீத்தலை சாத்தனார் தான் சரியான பதில். ஸோ பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாஸ்அவர் அப்படி இருக்குங்களா, இதே வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிலே வந்து பாஸ் இலை அப்படின்ற வந்து ஒரு வார்த்தை கொடுத்து அதோட பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாஸ் இலை அப்படின்ற மாதிரி பசுமை கூட்டல் இலை அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த பசுமை இலை வேறு எதுவும் இல்லை, இந்த வெற்றிலை தான். ஸோ வெற்றிலை விற்போர் தான் பாஸ்அவர் அப்படின்றது வந்து இதுவும் தெளிவாக நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மீதி எந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க கூட தேவையில்லை. ஓகே, இதுதான் ஷார்ட்டாக இருக்குன்றதால டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாசவர், வெற்றிலை விற்போர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றது பார்த்தீங்கன்னா வெறுக்கை கொடுத்துருந்தாங்களா, வெறுக்கைனா செல்வம், ஓசுனர்னா யாருன்னு அதுவும் அதே கேள்வியில் இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து காருகர், நெய்பவர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் படிக்கும் போது இந்த எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் இப்போ அதுலேருந்து கேட்டாங்களா, இப்போ வந்து விடுபட்ட மற்ற கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாசவர், வெற்றிலை, ஓகே, இது முடிஞ்சது. பொன்னும் திகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டான விஷயம்னா, இது வந்து ஒரு புறநானூறு பாடல் தான். இந்த பாடல் வந்து லாஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதிலிருந்து இன்னொரு கேள்வி இதே செய்யிலிருந்தே கேட்டிருந்தாங்க. அதுவும் அதே கொஸ்டின் தான். எந்த பாடல் வந்து இது இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். சான்றோர் பாலராப சாலார் பாலராகவே இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் இது. ஸோ இதே கொஸ்டின், அதாவது ஒரே கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு செயலோட முதல் 2 வரியும் கடைசி 2 வரியும் கொடுத்துட்டு எந்த செயலிருந்து இதை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு செயல் மட்டும் தெரிஞ்சிருந்தால் 2 கொஸ்டினுமே அவங்களோட ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பாருங்கள், பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமலை காமரும் மணியும். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின். அடுத்தது வந்து சான்றோர் பாலராப சாலார் பாலர் ஆகுபவை. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது போன கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இது. ஸோ இது ஒன்றும் இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த செயலோட விளக்கமும் போன கிளாஸில் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ எப்படி வந்து ஒரு பொன் இல்லை பவளம் இல்லை முத்து மணி இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்காது. இதெல்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆபரணங்கள் தான்.
இதையெல்லாம் கோர்த்து ஒரே ஒரு ஆரமாவோ இல்லை ஏதோ ஒரு நகையாவோ வந்து மக்கள் வந்து அணி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தான் சான்றோர் வந்து எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பேசிக்காக நம்ம இனத்தோடு தான் சேரும்னு சொல்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ அதுதான் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. சான்றோர் பக்கமே சேர்வர், சான்றோர் அல்லாதவர் வந்து சான்றோர் அல்லாதவர் பக்கமே சேர்வர். இதுதான் இயல்பு. இதுதான் இந்த புறநானூறு பாட்டு சொல்லுது. இதே பாட்டை தான் வந்து ரெண்டு கொஸ்டினாக வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஓகே, இது ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். புறநானூறு கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுக. ஓகே, ஸோ இது வந்து பெரிய எக்ஸ்பிளேஷன் இது தேவையில்லை. ஸோ 10 பாட்டு தான் இதுக்கு வந்து சரியான பதில். ஏன்னா வந்து மீதி எல்லாம் வந்து 8 தொகை பாடல்கள், இது வந்து 10 பாட்டு. ஸோ சங்க இலக்கியம்ல வர்றது ரொம்ப பேசிக், இதில் பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பொறுத்துக இது. ஸோ பொருட்பெயர் எது, இடப்பெயர் எதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இடப்பெயர் எது, இதான் இடப்பெயர். சினப்பெயர் எது, இதுதான் சினைப்பெயர். காலப்பெயர், பொருட்பெயர், இவ்வளோதான். உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஈஸியானதை அப்ரோச் பண்ணிங்கன்னா டைம் கன்சப்ஷன்ஸும் கம்மி, அடுத்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்னா, ஸோ இப்போ சினைப்பெயர் நோக்கும்போது முகம் கை மட்டும் இல்லாமல் இப்போ செடிகளோட பெயர் கொடுத்துருந்தாலோ மரங்களோட பாகங்கள் கொடுத்துருந்தாலோ அதுவும் சினைப்பெயரை தான் நம்ம கருதிக்கணும். இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து தகர வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுது. ஓகே, ஸோ தகவரிசை இது வந்து அகரவரிசை சொற்கள் தான். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ தங்கம், தாழ்பால், ஸோ முதல் எழுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் மேபி இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு எழுத்து இப்போ தீன்ற எழுத்து தனித்து வரும்போது அந்த எழுத்து முன்னாடி வரும், அதுக்கப்புறம் கூட இன்னொரு எழுத்து வரும்போது 2வது இடத்துல தான் வரும். இதுதான் அந்த அகரவரிசையில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், ஒரு வேளை தீது முன்னாடி வந்துட்டு அப்புறம் தீ பின்னாடி வரணுமோ அப்படின்றது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இதுதான் தகரவரிசை. சரியான அகரவரிசை தேர்ந்தெடுத்துக்கு அகைன் உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போதே தெரியும். ஓகே, மண்ணும் மாடு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வரணும், மீதி எல்லாம் முன்னாடி வரணும். ஸோ 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ மண், மாடு லாஸ்ட்டு, உழவு, ஏர் முதல். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து இலக்கணத்துலேயும் போன செஷனில் அதிகமாக இலக்கணம் நம்ம பார்க்கல. இல்லை இலக்கணங்களில் கேட்கக்கூடிய நிறைய வேரியேஷன் இந்த செஷன்லையும் பார்த்துருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதுக்காக. அப்புறம் வந்து நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக இலக்கண குறிப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வராமல் எழுதிக்கலாம். ஏன் தெரியுங்களா? இப்போ வந்து நடந்தான், இப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து வினைமுற்று கேட்குறாங்க. ஸோ வினைமுற்றுன்னு சொல்லும் போதே ஒரு வினை வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் உங்களுக்கு எது ஆன்சர்னா நடந்தான் தான் ஆன்சர். நடந்தான் தான் வினைமுற்று. இதில் வந்து டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து நடத்தல், அப்போ நடத்தல்னா என்ன, அதுவும் வந்து வினை தானே அப்படின்னு. நடத்தல் வந்து தொழிற்பெயர். அது வந்து ஒரு வினை வந்து முற்று பெற்றதை அதை சொல்லலை. சரிங்களா? அது வந்து தொழில் பெயர், ஒரு தொழிலை தான் குறிக்குது. அடுத்து நடந்த. ஸோ இது ரெண்டுமே எச்ச பொருளாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடந்து உனக்கு அப்புறம் என்ன வரும்னா நடந்து முடித்தான் வரும், சென்றான் வரும், நடந்து முடித்தான் வரும். ஸோ இது வந்து ஒரு வினை எச்சம். நடந்து அப்படின்றது வந்து ஒரு வினை எச்சம். சரிங்களா? இதே வந்து நடந்த அப்படின்னு சொல்லும் போது நடந்த பையன் அப்படின்றது வந்து பையன் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிகிறதுனால இது வந்து ஒரு பெயரெச்சம். ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ நடந்தான் வந்து வினைமுற்று, நடத்தல்ன்றது ஒரு தொழிலை குறிக்கிறது, அதனால் தொழில் பெயர். நடந்து அப்படின்றது வந்து ஒரு வினையச்சம், நடந்த என்பது வந்து ஒரு பெயரெச்சம். ஸோ இந்த பதிலுக்கு நடந்தான்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? உலகத்தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான கொஸ்டின்ஸ். ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து ரொம்ப தரவாக படிக்கலை, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவரை பற்றி தெரியும், நம்ம எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அதிகம்னா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். இப்போ ஐயை அவரோட நூல் தான். இப்போ மணிமொழி மாலை பறவைகளுக்கு குழந்தைகளுக்கு குஞ்சுகளுக்குன்றது வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவருடைய சிறார் நூல். ஸோ சிறார் இலக்கியத்தில் அவர் எழுதினது. ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய இது தானே. இதில் எது வந்து நமக்கு வந்து மற்ற பாடல் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் கிளியராக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு வந்து ரெண்டு இடத்துல வருது, 6th வருது, 10th வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது நூல் வெளியும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காங்க. இது 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து தமிழ் கும்மி அன்னை மொழியே நினைக்கிறேன். இது 2த்துல தான் அந்த பாடல்கள் வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்கள் ரெண்டும் கனிச்சாரில் தான் வந்திருக்கு. ஸோ அது ரெண்டுமே இதழ் கிடையாது. ஸோ அது வந்து அவருடைய புத்தகம், சாதாரண நூல் தான், கவிதை நூலோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதழ்கள் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன இதழ்கள்னு, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு இதெல்லாம் தான் அவருடைய இதழ்கள்.
ஸோ நீங்கள் வந்து இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 வாட்டி புத்தகத்தில் வந்திருக்கு, 2 இடத்துலையும் ஒரே கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அது முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, அவருடைய சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, அவர் எழுந்த மற்ற நூல்கள், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரெண்டுமே இந்த தொகுப்பில் தான் எடுத்திருக்கு. மற்ற டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, ஸோ அவர் எழுந்த மற்ற, ஸோ பேசிக்காக ரெண்டும் ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகுது. 1-2 வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் வந்து மகப்புக வஞ்சி கிடையாது, இதில் வந்து பள்ளி பறவைகள் வந்து மேலே கொடுக்கல, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய ஐஐ அப்படின்ற புத்தகத்துடைய படம். இது ஏன் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி ஐஐ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு புத்தகம் தான், ஒரு இதழ் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு நினைவில் இருக்கும் தான் அந்த படமும் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுல வந்து கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. இப்போ நீங்கள் இது 3 ஆப்ஷன் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம், குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார், உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். இது கண்டிப்பாக கிடையாது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் தலைவர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ 3ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது 3 ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ 1 மட்டும் 2 மட்டும், 1 மட்டும் இல்லை 1ம் 2மா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இயற்பெயர் வந்து சரிதான், அவருடைய ஆசிரியர் பெயரும் சரிதான். ஸோ பேசிக்காக உவேசா பொறுத்த வரைக்கும் அவர் பதிப்பிச்ச நூல், அவர் வந்து அச்சில் கொண்டு வர நூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நான் கட்டுற பாருங்க, ஸ்கூல் புக்ஸில் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அவங்க உவேசா பற்றி. ஆனால் வந்து அதில் வந்து உங்களுக்கு நிறைய பதிப்பிச்சதை பற்றி கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து வெளியில் தான் படிக்கணும். உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இல்லையோ, எதெல்லாம் நீங்கள் வெளியில் படிக்கிற மாதிரி இருக்கோ அதை பற்றின வீடியோ தனியாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து இந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே, இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார்ன்றது தான் சரியான பதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொடிமுடி அப்படின்ற ஆறில், ஸோ ஈரோடு மாவட்டம் நினைக்கிறேன், கொடிமுடி ஆற்றில் வந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அதுதான் குறிஞ்சிப்பாட்டு. அவருக்கு அந்த முதல்ல வந்து அந்த ஓலைச்சுவடி எடுத்து அவர் வந்து அதை வந்து அவர் வந்து பதிப்பிச்சது வந்து அச்சில் ஏற்றுந்து வந்து குறிஞ்சிப்பாட்டு தான். அதோட ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், கபிலர். ஸோ குறிஞ்சிப்பாட்டில் வந்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு இது. ஸோ ஒரு ஆற்றிலேருந்து ஓலைச்சுவடி எடுத்து அதை பதிப்பிக்கிறதுல ஒரு வித்தியாசமான நிகழ்வுனால அதை பற்றின கேள்விகள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு சிறப்பு அதில் இருந்தது மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதான் ஸோ 1ம் 2ம் சரி. சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காக வந்து பரிதிமார் கலைஞர் நம்ம நாட்டிலேருந்து வந்து முக்கியமான அறிஞர்கள் படிக்கும்போது அவருடைய சிறப்பு பேர் நம்மளுக்கு படிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்தது. 12th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அவரை பற்றின விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து பழைய ஸ்கூல் புக்ஸில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். பரிதிமார் கலைஞர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவரிலேருந்து நிறைய கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட நாடகத்துக்கு என்ன அவர் வந்து பண்ணியிருப்பார், அவருடைய முக்கியமான பெயர்கள், அவருக்கு வந்து தமிழரசு வந்து அவருக்கு வந்து என்ன விதமான விருது கொடுத்துருக்கும், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அதெல்லாம் வந்து இந்த இதில் பார்க்கலாம். அதனால் இந்த இதுவும் பாருங்கள். ஸ்கூல் புக்ஸில் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நூல் குறிப்பு மாதிரி மட்டும் இல்லாமல் சில சித்திரங்களும் வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அவர்களை பற்றின ஒரு விவரமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரிதிமார் கலைஞர் நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர். ஸோ நாடகத்தை பற்றின இலக்கிய நூல், நாடகம்னா எப்படி அமையணும், நாடகத்தில் வந்து நடிப்பு எப்படி அமையணும், அதை பற்றின இலக்கிய நூல் வந்து அகைன் இது வந்து பரிதிமார் கலைஞர் தான் சரியான பதில். இது உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து சிறப்பு தமிழ் புக்கு, இது சிறப்பு தமிழ் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நாடகவியல் பரிதிமார் கலைஞர். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்லேயும் வந்து எதுலலாம் வந்து இந்த மாதிரி இதுலேயே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேயே வந்து ஒரு 20 கேள்விகள் இருக்குது. அந்த 20 கேள்விகள் வந்து எது வேணால் அடுத்து நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த 20 கேள்வியும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பு தமிழில் ரொம்ப டீப்பாக போகலன்னா கூட அவங்க வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க கண்டென்ட் இல்லை வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? அது ஆன்சர் வந்து
பாரதத்தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். ஸோ கண்டிப்பாக ராவண காவியம் கிடையாது. புலவர் குழந்தை எழுதியது. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதியது. கண்ணன் பாட்டு கண்ணனை பற்றிய பாடல் பாஞ்சாலி சபதம் தான். ஸோ முக்கியமான நூல்களில் முக்கியமான கதைகளுக்கான கதை சுருக்கங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அதில் வந்து என்ன நடந்துச்சு, என்ன ஒரு முக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்கு, என்ன விதமான கதாபாத்திரங்கள் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அதை பற்றின கேள்வி வந்து மேலோட்டமாக தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. எங்கே உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பாஞ்சாலி சபதமா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பாரதி வந்து அதில் வந்து என்ன பேசியிருக்காரு, எதை பற்றி பேசியிருக்காரு, ராவண காவியமா அதில் எப்போ ஒரு குழந்தை என்ன சொல்லியிருக்காரு, கண்ணதாசன் வந்து இயேசு காவியத்தில் எதை பற்றி பேசியிருக்காரு, கண்ணன் பாட்டில் என்ன அதோட உள்ளடக்கம் என்ன ஓரளவுக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாஞ்சாலி சபதம் தான். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய புது புக்கில் கிடையாது. ஸோ நீங்கள் பழைய புக்லையோ இல்லை வந்து வெளியில் ஒரு சோர்ஸஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் எடுத்து அவங்களுடைய பேசிக்கான கண்டென்ட் படித்தா மட்டும் கூட போதும். ஏன்னா ரொம்ப டீப்பாக அதில் வந்து கேட்குறது கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதில் தான் ரொம்ப டீப்பாகவும் அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும், இல்லை வந்து வெளியில் பொதுவாக இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களாக தான் இருக்குது. இது பாருங்க, அதை பற்றி நம்மளுக்கு இல்லைனா கூட அவர் பிறந்த ஊர் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பழைய ஸ்கூல் புக்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து வெளியில் வரதா சோர்ஸ்லையும் அவங்கள பற்றின ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தச்சநல்லூர் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஸோ பாரதம் உங்களுக்கே தெரியும். இதோட ஆன்சர் வந்து பாஞ்சாலி சபதம் தான். ஸோ கண்டிப்பாக கண்ணன் பாட்டோ இல்லை கம்பராயமானும் கிடையாது. இதில் பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப பொது அறிவு தான் இது. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படி எடுத்த கொஸ்டின் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து எடுத்த ஸ்னிப்பெட் தான். அந்த ஸ்கூல் புக் ஸ்னிப்பெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அகைன் ஸ்கூல் புக்கில் இருக்க பாக்ஸ் அதில் ஹைலைட் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து காவடி சிந்தனை. ஆமாம், அண்ணாமலையார் பார்த்துட்டோம். எவ்வகை வாக்கியம் என அறிக, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஸோ தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது வந்து ஒரு செய்தி தான். ஆனால் என்ன மாதிரியான செய்தினா, இல்லைன்னு முடிகிறதுனால இது வந்து ஒரு எதிர்மறை செய்தி. ஸோ அதனால் இது வந்து எதிர்மறை தொடர் தான் கரெக்ட். உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. கட்டளை வாக்கியம் வரக்கூடாது, செய்வினை வாக்கியம் கண்டிப்பாக டவுட் வரக்கூடாது. உங்களுக்கு வந்து இது செய்தி தானே, எதிர்மறை தொடராக செய்தி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இது செய்தி வாக்கியம் தான். ஒரு நிமிஷம். ஸோ இது செய்தி வாக்கியம் தான். ஆனால் இது வந்து அதே சமயம் இல்லை அப்படின்றது முடிகிறதுனால இது வந்து ஒரு எதிர்மறை துறை, அதான் எதிர்மறை தொடர்னால்தான் இது வந்து கரெக்ட். சரிங்களா? எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ இதில் வந்து இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இயற் சொல் என்பது யாது தான். ஏன்னா வந்து பொருள் விளங்கும் சொல் யாது. இங்கே முதல்ல வந்து எளிதில் பொருள் விளங்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருள் விளங்கும் சொல் யாதுன்ற கேள்வி வந்து தவறு. இயற் சொல் வகைகள் இதில் கொடுக்கல. எளிதில் பொருள் விளங்காத சொல் யாதும் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க கேட்குறாங்க. சரியான நேராக கேட்கப்பட்ட ஒரே கேள்வி எதுனா இயற் சொல் என்பது யாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ரொம்ப டைரெக்டாக பொருந்தது பாருங்க. இது வந்து அந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு ஒரு செகண்ட் எழுதுறது தான். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொருள் விளங்கும் சொல் யாது அப்படின்றதுனால நம்ம எழுதிடுவோம் அப்படின்னா அது மிஸ்டேக் ஆகிடும். ஏன்னா வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள்னு. அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ இது வந்து என்றும் இடுமை தருவது எது, அப்படியே என்றும் இடும்பை தரும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து அந்த கொடுத்துருக்க கேள்வியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். என்றும் இடும்பை தருவது எது தான் இதோட சரியான பதில். வேறு எதுவும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இடும்பை என்பதன் பொருள் யாது, கண்டிப்பாக கிடையாது. தீயொழுக்கும் தருவது யாது, கண்டிப்பாக கிடையாது. நன்றிக்கு வித்தாவது. ஸோ இது எதுவுமே வந்து அதுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு ரிலேட்டே ஆகலை. உங்களுக்கு கொஸ்டின்லேயே பாதி ஆன்சர் இருக்குது. முன்னாடியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கும்படி அங்கே இல்லை, அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணல. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக அப்படியே இருக்குது பாருங்கள், என்றும் இடும்பை தரும், என்றும் இடும்பை தருவது எது. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க ஆப்ஷனில் வந்து எது ரொம்ப ரிலேட்டிவாகவும் டேரெக்டாகவும் இருக்கோ அதுதான் சரியான உங்களுக்கு இதுக்கான சரியான பதில். சரிங்களா? ஸோ கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஸோ அகைன் இது தான். ஸோ கலங்காது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு எச்ச பொருளில் தான் வருது. அவங்களும் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே பெயரெச்சம், வினையச்சம், குறிப்பு வினையச்சம், எதிர்மறை வினையச்சம்னு. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்னா கலங்காது, அதாவது ஒரு ஆப்போசிட்டை சொல்லுது.
இல்லை கிடையாது, இல்லை அல்லாது அப்படின்னு. அப்போ அது வந்து எதிர்மறை. ஸோ அதனால தான் அது வந்து எதிர்மறை வினையெச்சம். ஸோ இதில் எப்படி வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் கலங்காது நின்றான், கலங்காது எதிர்நோக்கினான். அதனால் வந்து இப்போ நின்றான்றது வந்து ஒரு வினைமுற்றனால, அதுக்கு முன்னாடி வரது கலங்காதனால அது ஒரு வினையெச்சம்னா, அதுலேயும் வந்து கலங்கி நின்றான் இருந்துச்சுன்னா அது நார்மலாக ஒரு வினையெச்சம், கலங்காது நின்றான் அப்படி இருக்கிறதுனால இது வந்து எதிர்மறை வினையெச்சம். ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு வெரைட்டி லைக் கவர் பண்ணியிருக்கோம். இலக்கியம் கவர் பண்ணியிருக்கோம், இதில் நம்ம வந்து இலக்கணம் கவர் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து கொஞ்சம் சிம்பிளான இலக்கணம் பாருங்கள், அகர வரிசை தகர வரிசை அந்த மாதிரி கேள்விகளும் கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக வந்து வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றாக்குவது, இல்லை வந்து கொடுத்துருக்கிறது வந்து இலக்கண குறிப்பு என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தாலுமே, இல்லை நீங்கள் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்கனாலுமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் மைண்டில் வந்து உங்களை அறியாமலே வந்துடும். நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் பாருங்கள். இந்த 20 கொஸ்டினும் ஒரு தடவை படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கு, எதுலேருந்து எது எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த லெசன்ஸ்லேயே நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுடைய PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். நீங்கள் அதான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வழியாக நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் போய் டெஸ்ட் கொடுக்கணும்னா கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதுக்கான எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDFலேயே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப பிகினராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்கேருந்து என்ன கேட்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது இன்னொரு PYPO இல்லை வந்து 2024 லேட்டஸ்ட் PYPO அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே கொண்டு வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குது, இல்லை வந்து இந்த கொஸ்டின் வேணும், இந்த பற்றின டாபிக் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. டெக்ஸ்ட் புக் தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.